வருதா? இது இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இவங்க அப்படியே இழுத்துட்டு வந்துருக்காங்க. எதையோ இங்கே பாருங்க மண்ணால தெரியுதா? எதையோ வச்சு இழுத்துருக்காங்க. இதோ அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இழுத்துருக்காங்க. நல்லா தெரியுது. டேய் யாரே ஒழிஞ்சா ஒழிஞ்சு வந்துதான் நினைக்கிறேன். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க லொக்கேஷனில். இதை பாருங்க கைஸ், அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ கொன்று போட்டிருக்காங்க இந்த இடத்துல, தெரியுதா உங்களுக்கு? கேஸ் இந்த பில்லி சூனியம் அப்படி பண்ணவங்கள கேஸ் அவங்க மாதிரி இதை பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரில கேஸ் சரியா. ரொம்பவே ஒரு மாதிரியாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லொக்கேஷன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போன டைம் அந்த ஜன்னல்லேருந்து ஸ்கேப்சர் ஆகிருந்துச்சு. கரெக்டாக அது இந்த இடத்துல ரவுண்டாக ஸ்கேப்சர் ஆகிருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஸ்கேப்சர். நைட் விஷன் நீங்கள் வச்சுருந்தோம். நைட் விஷன் பற்றி நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு பயங்கரமான ஸ்கேப்சர் ஆச்சு. ஹலோ, செடியெலாம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. போன டைம் வந்ததோட அந்த டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. போன டைமே அப்படி இல்லவே கிடையாது. போன டைம் இந்தளவுக்குலாம் செடி இல்லவே இல்லை. இந்த இடத்துலலாம் செடி கொஞ்சம் மொட்டையாக இருந்துருச்சு. அப்படியே நான் தாவி எகிரி கூச்சி வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல எகிரி கூச்சி வரும்போது இப்போ ரொம்ப ரொம்ப பெருசாக வந்துச்சு. பாருங்கள், இந்த லொக்கேஷனே மூடுற அளவுக்கு செடி வந்துருச்சு. இனிமேல் இங்கே ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அது மூடிடும் கொஞ்ச நாளில். இப்போ இவ்வளோ வந்துருச்சுன்னா கொஞ்ச நாளில் ஃபுல்லாக மூடிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, காலெல்லாம் முள் போட்டுருது. எஸ், லொக்கேஷன் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. அந்த கயிறுலாம் இல்லவே இல்லை முன்னாடி. அந்த கயிறுலாம் எதுவுமே கிடையாது முன்னாடி. காட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த லொக்கேஷன் மாறிச்சுன்னே தெரில கைஸ். ஒரு பக்கம் இது இருக்குது இந்த இடத்துல, எனக்கு அது இன்னுமே புரியல. இதெல்லாம் இப்போ தான் கைஸ் ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க. அந்த இது தெரியுதா? ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. அந்த இது கூட இன்னும் போகல. ஒரு 1 or 2 days இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செடியெலாம் ஃபுல்லாக பூந்து இந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மூட ட்ரை பண்ணுது. இந்த சைடு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செடியெலாம் இருக்கிற லொக்கேஷன் செடி அப்படியே மூடின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கொஞ்சம் தாவி எகிரி குச்சி ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. இது எப்படியே வந்துட்டேன் ஒரு வழியாக உள்ளார. பாருங்க, செடியெலாம் வளர்ந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இந்த லொக்கேஷன். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா இந்த இடத்துல? லாஸ்ட்டாக அந்த பாட்டில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் லொக்கேஷனுக்கு நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த பாட்டில் வந்து எப்படி டமால்டிங் ஏதோ அந்த இடத்துல ஓட்டர் இருக்குல்ல, அதில் டம்முன்னு அடித்து இதில் கீழே வந்தது. அப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எப்போயும் இருக்குது. எதுவும் கொஞ்சம் மாற்றலாம் எனக்கு தெரில. ஹலோ, கைஸ் டோர்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த டோர் லாக்கில் இருந்துச்சு தெரியுங்களா கைஸ். அந்த கிளிப்பை கூட உங்களுக்கு முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இந்த லொக்கேஷன் வரும்போது இந்த டோர் பற்றி நாங்கள் லாக்கில் இருந்துச்சு. நான் தள்ளி தான் அந்த ஓப்பனே பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கமாக இருக்கிறனால கொஞ்சம். ஹலோ, சேனல்லாம் பாருங்கள், ஓட்ட எவ்வளோ இந்த இடத்துல. நான் எப்படி கொஞ்சம் கேமரா மேலே ஏற்றி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு எல்லாம் உடஞ்சி இருக்குது. யாரே
யாரு திருப்பி அன்னைக்கு மாதிரி தான் பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏய் எது உண்டுன்னே தெரில கேஸ். யாரும் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ கேஸ் என்னன்னே புரிய மாட்டேங்குது. திருப்பி பாருங்கண்ணா. இந்த லொக்கேஷன் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஆனால் தான் சரி பாருங்க இதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் மார்க் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அது நான் இது கிளிப் எடுத்து காட்டுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல. சீரியஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே உள்ள ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நைட் டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அதுவும் அந்த பறவை எதுவும் சாவடிச்சு போட்டிருக்காங்க. இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த நரபலி அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க கிளாஸ்லாம் உடைச்சி பா பாருங்க சரியான ஆக்டிவிட்டிஸ் இது. ஃபுல்லாக கிளாஸ்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இது எப்படி இவ்வளோ பெரிய கிளாஸ்லாம் உடைச்சாங்கன்னே தெரியலங்க. பாருங்க ஓட்ட ஓட்டே தெரியுதா? இங்கேருந்து ஜன்னலே காணுங்க. இதாவது இதில் இது அங்கேயே ஜன்னலாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கேருந்து அந்த ஜன்னலே காணும். எல்லாம் பாருங்க உடச்சிருக்காங்க எல்லாம் தெரியுதா? ஆனால் யாரும் அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா தெரியுது. கண்டிப்பாக யாரும் அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. 100% உண்மை இது. இந்த லொக்கேஷன் வந்து யாரோ கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் கேஸ் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வந்தப்போ அப்போ இருந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? கால் தடம் தெரியுதா? இது ஏன் கால் தடம் கைஸ்? இது பாருங்கள் இது மாதிரி வருதா? எனக்கு ஒன்றுமே புரியல. யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ சார், இந்த லொக்கேஷனில் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் ஹைவேஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே யாரும் எட்டு குச்சி வர மாட்டாங்க. டிவைடர்லாம் அங்கே உள்ள மேலேயே இருக்குது. அது எட்டு குச்சி யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்திருக்காங்கன்னா நைட் டைமில் தான் வந்திருக்கணும் இது பண்ணுறதுக்கு. இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்க. ஏய் யாரே இருக்கீங்களா இல்லையா இந்த இடத்துல? போன டைம் நான் உங்களை இவ்வளோ தூரம் நான் இது பண்ணீங்க, இப்போ வர முடியுமா முன்னாடி? போன டைம் வரமே நீ பயன்படுத்தி அனுப்பிச்சு விட்டீங்க, இப்போ வர முடியுமா சொல்லுங்க? வெளியே சவுண்ட் கேட்குது கேஸ். என்ன கருமனே தெரில கேஸ் சீரியஸா. ரேய் நான் பயன்படுத்துறதுலாம் பண்ணாதீங்க, பேச சொல்லிட்டேன். யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? கேஸ் பேட்ஸ்மேன் அடிக்குது கேஸ் இந்த இடத்துல. கேஸ் அந்த சத்தியமாக பேட்ஸ்மேன் அடிக்குது அந்த இடத்துல. இதுக்கு சீரியஸாக ஒன்றுமே புரியல கேஸ். கருமம் இது ஒரு மாதிரியாக இருக்குது கேஸ் இந்த லொக்கேஷன். ஃபஸ்ட் டைம் வரவே எனக்கு தெரியல கேஸ் அந்தளவுக்கு. இப்போ பாருங்கள் கேஸ் எவ்வளோ பெரிய இதுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குதுன்னு. ஒரு கிளாஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சரி பாருங்க அந்த கண்ணாடிலாம் பாருங்க உடஞ்சி கிடக்குது இந்த இடத்துல. ஏய் யாரே? சரிங்க பாருங்க மேட்ச் இதுதான் உடஞ்சி விழுந்துதான் நினைக்கிறேன். சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் நெட்டில் இருக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. நெட்டில் நான் கிளம்பிடுவேன். ஏன்னா டே டைம்லேயே இவ்வளோ அட்வைஸ் நடக்குன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு எடுக்கிற அளவுக்கு இது கிடையாது. கேஜெட் கொண்டு வரல இனிமேல். நான் கையில் தான் பிடிச்சதுனையும் கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் ட்ரை பண்ண கூட கொண்டு வர கிடையாது. என்கிட்ட ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ இருந்து இடத்த கொஞ்சம் ஒன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம் மட்டும்தான் ஒரு பிளானு. ஆனால் இப்போ நான் உள்ளே வர பிளானே இல்லை கைஸ். நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் வந்துருந்தேன். இந்த லொக்கேஷன் வந்து நான் உள்ளே வர பிளானே சுத்தமாக கிடையாது. எனக்கு வீடியோ எடுக்கணும் ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. நான் வந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் ட்ரிப்பு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிமான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சரி இந்த அங்கிருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ இருந்தது. அப்படியே வந்து பார்க்கும்போது தான் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன். கையில் வலிக்குது, கேமரா பிடிக்க முடியல. சரி அப்படியே முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ளே எதனா பண்ணியிருப்பாங்களா, உள்ளே எதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தான் உள்ளே வந்தேன். உள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த கால் தடங்கள் காட்டுற பாருங்க. இதெல்லாம் ஏன் கால் தடம் இந்த இது இப்படி ஸ்ட்ரைட்டாக போது பாருங்க கைஸ். தான் அப்படியே வந்து இதை இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது கைஸ். இந்த இடத்துல இந்த பாருங்க அப்படியே இழுத்துட்டு வந்துருக்காங்க. எதையோ இங்கே பாருங்க மண் நடத்துறதா எதையோ வச்சு இழுத்துருக்காங்க. இதோ அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இழுத்துருக்காங்க. அதை நல்லா தெரியுது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இழுத்துட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. அவர் ஈரமாக இருக்கா இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இந்த லொக்கேஷனில். இவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த லொக்கேஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தோ 3 மந்த்தோ தான் ஆகுது. அப்படி அவ்வளோ கூட இல்லை கேஸ். ஒரு 2 மந்த் சம்திங்காக இருக்கும். 2 மந்த் இல்லை 3 மந்த் அப்படி ஒரு 2 மந்த் 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி கூட எவ்வளோ இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செடிலாம் வளர்ந்துருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படின்னா வந்து நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து செடி கூட வளர்ந்துருக்கேன். செடி கூட விட்டுருலாம். ஆனால் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து எப்படி 2-3 மந்த்ஸில் நடந்துன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. மேபி இங்கே இடத்துல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க யாருன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்களா, அப்படி வேறு எதனா நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். ஏன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன்னா பறவைலாம் சாவடிச்சு போட மாட்டாங்க. இது வந்து போடுற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அந்த நரபள்ளி சுடுகாட்டில் போயிட்டு தோன்றுவாங்க. அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்லாவே தெரியும் எனக்கு. கை சத்தியமாக வலிக்குதுனால ட்ரைபோர்டை பிடிச்சி பேச முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். சரி ஓகே, இந்த இடத்துல நான் இருக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறேன். நீங்கள் வெளியே வர மாதிரி தெரில. நீங்கள் வந்து உண்மையாலுமே இந்த இடத்துல நீங்கள் ஆத்மாவாக இருக்கீங்களா இல்லை எதாவது உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களான்னு சொல்ல முடியுமா? நான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சவுண்ட் கேட்குது கேஸ். லைட்டாக சவுண்ட் கேட்குது. ஏதோ அந்த கிளாஸு டப்பு 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 நவுத்துன மாதிரி. வெளியே கேட்குதா உள்ளே கேட்குதான்னு கேஸ் தெரில எனக்கு. தெரியுதா? கிளாஸை வந்து டப்பு 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 டப்புன்னு சவுண்ட் கேட்குது நவுத்துற மாதிரி. ஆனால் எனக்கு வெளியே கேட்குதா உள்ளே கேட்குதான்னு சரியாக தெரில. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பற்றி அந்த இடத்துல இருக்க போகிறேன். இருந்து இங்கே எதனா நடந்ததுன்னா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துக்கு நான் கிளம்பிடுவேன். நான் கொஞ்சம் அதாவது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எடுக்க வந்திருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர்லாம் 8 வீல்ஸாக வந்திருக்கேன். நான் வெளியே போகும்போது மேபி மாட்டினா கூட எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இந்த வீடியோவால் மேபி வரும். ஸோ அதனால் யாரும் தப்பாக போட்டு நினச்சிக்காதீங்க. இப்போ ரோட்டில் தான் நின்று இந்த ப்ரொஃபஷனை பார்த்தா கூட நல்லாவே தெரியும். இப்போ மேபி இப்போ நான் நிற்கிறது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். வெளியே யாரும் ஃபோட்டோ எடுத்தால் கூட நிறைய பிரச்சனை இருக்குது. கோஸ்ட் வீடியோங்கிறது சாதாரண விஷயம் தெரியாது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சீரியஸாக நான் பேச முடியல. ட்ரைபாடை பிடிச்சி சத்தியமாக பேச முடியல. அது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ப்ரோ, ஓகே. உங்களை யாரும் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீங்கள் என்ன தந்தால் லொக்கேஷன்லேருந்து போவீங்க சொல்லுங்கள்.
வெளியே ரெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. வெளியிருந்து என்னை எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு சீரியஸாகவே. யாருன்னு தெரில கைஸ். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். அந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறேன். அப்படியே வெளியே போகிறேன் கைஸ் லொக்கேஷன் விட்டு. சீரியஸாக வந்து ஓகே கைஸ் வழி காட்டுறேன் பாருங்கள் வரும்போது.